இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பியூர்லி சார்ட் பேஸ்ட் அனாலிசிஸ். டெக்னிக்கலாக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் வியூ சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க, அதில் வந்து சார்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த சார்ட் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சார்ட்ஸ் வந்துடும். இது என்ன காட்டுதுன்னா, இந்த சார்ட்ன்றது முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்கும். இந்த மேலே கீழே ஏறுறது இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து இட்ஸ் ப்ரைஸ். அண்ட் இந்த சார்ட் வந்து அந்த டைமில், அந்த பர்டிகுலர் டைமில் மார்க்கெட் என்ன ப்ரைஸில் இருந்து காட்டுறது தான் இந்த சார்ட். ஆனால் வெறும் சார்ட் அப்படின்னு பார்க்காம இந்த சார்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்ஸ் என்னன்றதை புரிஞ்சுப்போம். முதல்ல இந்த சார்ட்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹவு இஸ் சார்ட் கிரியேட்டட் அப்படின்றத புரிஞ்சுக்கும். ஸோ இந்த சார்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பையர் அண்ட் அ செல்லர். ஒரு பையரும் செல்லரும் பை பண்ணுற ப்ரைஸ், செல் பண்ணுற ப்ரைஸை எல்லாமே ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு இடம் தான் சார்ட்ஸ். இப்போ ஒரு 100 ரூபாயில் இருக்க பொருள் ஒருத்தர் 101 ரூபா 101 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சரின்னு அக்ரி பண்ணி 101 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா, அப்போ 100லேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, 101க்கு போயிருக்கு. கரெக்டாக? அப்போ அது வந்து இங்கே சார்ட்டில் ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம்னா, இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வீடு வாங்குகிறோம் விற்கிறோம், கரெக்டாக? அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறோன்றது இது எல்லாமே எங்கே ரெஜிஸ்டர் ஆகணும்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும். இது இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ இந்த ரேட்டுக்கு முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு சார்ட்டில் வந்து இந்த ரெட்டு க்ரீனுன்றது என்ன காட்டுதுன்னா, அந்தந்த டைமில் என்ன ப்ரைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சுன்றதை காட்டுறது.